2026இல் வீடு கட்டப்போற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க கட்டப்போற வீடு லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரா அல்லது ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரா? இதுல சிறிதும் குழப்பம் இருக்கக்கூடாது. காலம் போஸ்ட் போட்டு ரூஃப் பீம் போடலன்னா காலம் போஸ்ட் மிக்சர் தான் சாப்பிடும். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர் என்றால் சுவர்களே முழு எடையையும் தாங்கும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் என்றால் காலம், பீம், ஸ்லாப் இவைகள்தான் முழு எடையையும் தாங்கும். சுவர்கள் வெறும் தடுப்பு வேலைக்கு மட்டுமே. ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல சரியான லோட் பாத் ரொம்ப முக்கியம். ஸ்லாப்ல வரும் எடை பீம்க்கு போகும், பீம்ல வரும் எடை காலத்துக்கு போகும், காலத்துல வரும் எடை ஃபுட்டிங்க்கு போகும், ஃபுட்டிங் வழியா அந்த எடை மண்ணுக்கு போகும். இதுதான் சரியான இன்ஜினியரிங் லோட் பாத். ரூஃப் பீம் இல்லன்னா என்ன ஆகும்? ஸ்லாப்ல வரும் எடை நேரடியாக சுவர்ல இறங்கும். காலம் போஸ்ட் டம்மியாக நிற்கும். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் என்ற கருத்தை உடையும். அப்போ காலம் எதுக்கு? காலத்துக்கு எதுக்கு வீண் செலவு? ரூஃப் பீம் தான் ஸ்லாப்ல இருந்து வரும் எடையை காலத்துக்கு கொண்டு போகும் பாலம். அதனால ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல ரூஃப் பீம் கட்டாயம். லிண்டல் பீம் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. கதவு, ஜன்னலுக்கு மேல உள்ள சுவர் எடையை தாங்கத்தான் லிண்டல் பீம், ஸ்லாப் எடையை தாங்கல்ல. நீங்களும் குழம்பி எடை தாங்குற பொருளையும் குழப்பி தரமான வீடு என்றால் அது எப்படி சரியாகும்? சில இன்ஜினியர்ஸ் கூட இந்த தப்ப பண்ணுறாங்க. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் வீடு கட்டுறவங்களுக்கு லாபம்தான். ஆனா அந்த வீட்டு ஓனருக்கு நஷ்டம். காலம் போஸ்டால் வெட்டி செலவு. குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன்னா சரியான லோட் பாத்தை பின்பற்றுறதுதான். இல்லைன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல்தான். 2026இல் வீடு கட்ட திட்டமா? இப்போதே சரியான இன்ஜினியரிங் ப்ராசஸ் உடன் தரமான வீடு கட்ட ஒப்பந்தம் செய்யுங்க. JK குவாலிட்டி ஹோம்ஸ், ஈரோடு 7299123434.